வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் இலங்கை வரலாறில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பெஸ்பாட் வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதல் 20 வினாவிடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நாங்கள் முதலாவது வினாவிடையை நோக்குன்ற போது 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அப்பெயர்களுள் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் ஏனையவற்றுடன் பொருந்தாது உள்ளது. அந்த பொருந்தாதை கண்டுபிடித்து அந்த புள்ளிக்கோட்டில் இடச் சொல்லி கிடக்கு. அவ்வகையில் முதலாவது கேள்வி என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பதிற்று 10, பட்டினப்பாலை, யாழ்ப்பாண வைபவ மாலை. என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பதிற்று 10, பட்டினப்பாலை, யாழ்ப்பாண வைபவ மாலை. இதில் யாழ்ப்பாண வைபவ மாலை என்பது இலங்கைக்குரிய நூல். என்னது? யாழ்ப்பாண வைபவ மாலை என்பது இலங்கைக்கு உரித்தான நூல். இந்த யாழ்ப்பாண வைபவ மாலை மாதகளில் வாழ்ந்த மாதகள் மயில்வாகன புலவரால் உருவாக்கப்படுது. இந்த யாழ்ப்பாண வைபவ மாலை மாதகள் மயில்வாகன புலவரால் உருவாக்கப்படுது. இது யாழ்ப்பாண ராச்சியம் பற்றி குறிப்பிடுது. மிச்சம் சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, மணிமேகலை, பதிற்று 10 இவ்வளவும் இந்தியாவிற்குரிய நூல். அடுத்த இரண்டாவது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது பூபதி, பூபாலன், படபீபதி, பிரகதீஸ்வர, ககபதி. இதில் ககபதி என்பது குடும்பத் தலைவன். என்ன? ககபதி என்பது குடும்பத் தலைவன். அதில் பூபதி, பூபாலன், படபீபதி, பிரகதீஸ்வர. பூபதி, பூபாலன், படபீபதி, பிரகதீஸ்வர போன்றவர்கள் அரசர்களை அழைக்க பயன்படுகின்ற பெயர். பூபதி, பூபாலன், படபீபதி, பிரகதீஸ்வர போன்ற பெயர்கள் அரசனை அரசனை அழைக்க பயன்படுகின்ற பெயர். ககபதி என்பது குடும்பத் தலைவன். அடுத்த மூன்றாவது கேள்வி என்ன? உபோசதகர, சேதியகர, போதிகர, சூதிகர, பிரதிமாகார. என்ன? உபோசதகர, சேதியகர, போதிகர, சூதிகர, பிரதிமாகார. இதில் சூதிகர என்பது முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் கட்டிய கட்டடமாகும். சூதிகர என்பது முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் கட்டிய கட்டடமாகும். இதில் உபோசதகர, சேதியகர, போதிகர, பிரதிமாகார போன்ற கட்டடங்கள் பௌத்த கட்டடங்கள். உபோசதகர, சேதியகர, போதிகர, பிரதிமாகார போன்ற கட்டடங்கள் பௌத்த கட்டடங்களாக காணப்படுகின்றது. சூதிகர முதலாம் பராக்கிரமபாகு மன்னால் கட்டப்பட்ட கட்டிடம். இதில் நாலாவது கேள்வி என்ன? ஜான் மெட்சூக்கர், பிலிப்ஸ் போல்டயஸ், ரிக்லோஃப் வேன் ஹன்ஸ், விலம் வேன் இம்ஹப், ஜான் சுரேஸ்டர் போன்றவர்களில் பிலிப்பூஸ் போல்டஸ் ஒல்லாந்த எழுத்தாளர். பிலிப்பூஸ் போல்டஸ் யார்? ஒல்லாந்த எழுத்தாளர். அடுத்த ஐந்தாவது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது வன்னி, சப்ரகமுவ, நுவரகலாவிய, தம்பன்கடுவ, ஹத்ஹோரல. வன்னி, சப்ரகமுவ, நுவரகலாவிய, தம்பன்கடுவ, ஹத்ஹோரல. இதில் வன்னி என்பது ராச்சியம். வன்னி என்பது ராச்சியம். சப்ரகமுவ, நுவரகலாவிய, தம்பன்கடுவ, ஹத்ஹோரல போன்றன கோட்டை காலத்தில் காணப்பட்ட பிரதேசங்கள். சப்ரகமுவ, நுவரகலாவிய, தம்பன்கடுவ, ஹத்ஹோரல போன்றவை கோட்டை காலத்தில் காணப்பட்ட பிரதேசங்கள். அடுத்த ஆறாவது கேள்வி என்ன? 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள்
ஒவ்வொரு சோடிகள் பெயர்களும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அந்த சோடியை கண்டுபிடித்து அடைப்புக்குறியில் வந்து இடட்டான். 6வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது என்ன, குடியிருப்புகளும் அவை அமைந்துள்ள நதிகளும் என்ற வினாவில் பார்க்குறோம். அதில் வந்து உபதிசகாம வந்து அமைந்துள்ள நதி என்ன, மெல்வத்து ஓயா. உபதிசகாம வந்து அமைந்துள்ள நதி வந்து என்ன, மெல்வத்தோயா. மெல்வத்தோயாண்ட மறுபேர் என்ன, கதம்ப நதி அருவியாறு. மெல்வத்தோயாண்ட மறுபேர் வந்து என்ன, கதம்ப நதி அருவியாறு. அடுத்த உருவலகாம குடியிருப்பு எங்கு அமைந்திருக்கண்டா, கலாஓயால. உருவலகாம குடியிருப்பு வந்து எங்கு அமைந்துள்ளது, கலாஓயால. அடுத்த தெதிர்ஓயாண்ட மறுபேர் வந்து என்ன, ஜஜ்ஜர நதி. தெதிர்ஓயாண்ட மறுபேர் வந்து ஜஜ்ஜர நதி. உருவலகாம என்ற குடியிருப்பு எங்கு அமைந்திருக்கின்றது, கலா ஓயாவில் அமைந்திருக்கு. அதே போன்று தெதிர்ஓயாண்ட மறுபேர் வந்து என்ன, ஜஜ்ஜர நதி. அடுத்த விஜிதகாம குடியிருப்பு எங்கு அமைந்துள்ளது, மகாபாலுகா நதி. விஜிதகாம குடியிருப்பு வந்து எங்கு அமைந்துள்ளது, மகாபாலுகா நதி அல்ல மகாவலி கங்கை. விஜிதகாம குடியிருப்பு எங்கு அமைந்துள்ளது, மகாபாலுகா நதி அல்லது மகாவலி கங்கை. அடுத்து தீககாம குடியிருப்பு எங்கு அமைந்துள்ளது, கால்க நதி. கல்லோயா அல்லது கால்க நதி. தீககாம குடியிருப்பு எங்கு அமைந்துள்ளது, கல்லோயா அல்லது கால்க நதி. கஜரகாம குடியிருப்பு வந்து எங்கு அமைந்துள்ளது, கப்பரகந்த நதி. கஜரகாம குடியிருப்பு வந்து எங்கு அமைந்துள்ளது, கப்பரகந்த நதி. கஜரகாம குடியிருப்பு வந்து எங்கு அமைந்துள்ளது, கப்பரகந்த நதி. அடுத்த 7வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது நூல்களும் அதை எழுதிய ஆசிரியர்களும். நூல்களும் அதை எழுதிய ஆசிரியர்கள் என்ற வகையில் நாங்கள் நோக்கலாம். சாரத்த சங்கிரகய என்ற நூலை எழுதியவன் புத்ததாசன். சாரத்த சங்கிரகய என்ற நூலை எழுதியவன் யார், புத்ததாசன். அமாவதுர என்ற நூலை எழுதியவர் யார், குருளுகோமி. அமாவதுர என்ற நூலை எழுதியவர் யார், குருளுகோமி. சிதச்சங்கராவ என்ற நூலை எழுதியவர் யார், வெதகதேரர். சிதச்சங்கராவ என்ற நூலை எழுதியவர் வெதகதேரர். சிதச்சங்கராவ என்ற நூலை எழுதியவர் யார், வெதகதேரர். கபிசிலுமின என்ற நூலை எழுதிய 2ஆம் பராக்கிரம பாகு. சாரத்த சங்கிரகை என்ற நூலை எழுதியவன் புத்ததாசன். அமாவதுர என்ற நூலை எழுதியர் குருளுகோமி. சிதச்சங்கராவ என்ற நூலை எழுதியர் வந்தார் வெதகதேரர். கபிசிலுமின என்ற நூலை எழுதியர் வந்து 2ஆம் பராக்கிரம பாகு. சரஸ்வதி மாலை எழுதியவர் யார், போசராச பண்டிதர். சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் போசராச பண்டிதர். சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் போசராச பண்டிதர். யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற நூலை எழுதியவர் யார், மயில்வாகன புலவர். யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற நூலை எழுதியவர் யார், மயில்வாகன புலவர். அடுத்த 8வது கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற போது 8வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது என்ன, மன்னர்களும் அவர்களுடைய மறுபெயரும். அவ்வகையில் வந்து 7 புவனேக பாவனுடைய மறுபெயர் வந்து தொம் லூஜி இல்லை. அடுத்த 2வது விட என்ன, தர்மபாலாவின் மறுபெயர் வந்து என்ன, அதாவது வந்து கத்தோலிக்க ஞானஸ்தான பேர். அதாவது தர்மபாலாவினுடைய பேர் என்ன, தொம்ஜுவான். தொம்ஜுவான் தர்மபாலா. தர்மபாலாவின் மறுபேர் என்ன, அதாவது வந்து கத்தோலிக்க ஞானஸ்தான பேர் என்ன, தொம்ஜிவான். தர்மபாலாவின் கத்தோலிக்க பேர் என்ன, தொம்ஜுவான். அடுத்த ஜமசிங்க பண்டாரவினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, தொம் பிலிப். ஜமசிங்க பண்டாரவினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, தொம் பிலிப். அடுத்த குசுமாசன தேவியினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, டொனா கதரினா. குசுமாசன தேவியினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, டொனா கதரினா. அடுத்த கொணப்பு பண்டாரவினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, ஒஸ்திரியாவின் தொஞ்சுவான். கொணப்பு பண்டாரவினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, ஒஸ்திரியாவின் தொம்ஜுவான். தர்மபாலாவினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, தொன்ஜுவான். ஜமசிங்க பண்டாரவினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, தொம் பிலிப். குசுமாசன தேவியினுடைய கத்தோலிக்க பேர் என்ன, டொனா கதரினா. அதே போன்று கொணப்பு பண்டாரனுடைய கத்தோலிக்க பேர் என்ன, ஒஸ்திரியாவின் தொம்ஜுவான். அடுத்து 9வது கேள்வி, ஆணைக்குழுவும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட
விடயங்களும். அதில் வந்து மியூரன் ஆணைக்குழுவால் வந்து 1796 முன் நிலவிய பழைய ஏற்பாட்டின் மீளாக்கம். மியூரன் ஆணைக்குழுவுடன் தொடர்புடையது என்ன? 1796 முன் நிலவிய பழைய ஏற்பாட்டின் மீளாக்கம். மோர்கன் ஆணைக்குழுண்ட பேர் என்ன? மோர்கன் ஆணைக்குழுண்ட வந்து சீர்திருத்தம் எதுவாக விளங்குது? பொது கல்வி திணைக்களம் நிறுவியமை. மோர்கன் ஆணைக்குழுண்ட வந்து சீர்திருத்தமாக விளங்குவது பொது கல்வி திணைக்களம் நிறுவியமை. அடுத்த டொனமூர் ஆணைக்குழுண்ட சீர்திருத்தமாக விளங்குவது சர்வஜன வாக்குரிமை வழங்கியமை. டொனமூர் ஆணைக்குழுண்ட சீர்திருத்தமாக விளங்குவது சர்வஜன வாக்குரிமை வழங்கியமை. மியூரன் ஆணைக்குழுண்ட செயற்பாடு என்ன? 1796 முன் நிலவிய பழைய ஏற்பாட்டின் மீளாக்கம். மோர்கன் ஆணைக்குழுண்ட செயற்பாடு என்ன? பொதுக்கல்வி திணைக்களம் நிறுவியமை. டொனமூர் ஆணைக்குழுண்ட செயற்பாடு என்ன? சர்வஜன வாக்குரிமை வழங்கியமை. சோல்பெரி ஆணைக்குழுண்ட செயற்பாடு என்ன? மந்திரி சபை முறை அறிமுகம் செய்தமை. அடுத்த 10வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது நிறுவனங்களும் அவை அமைந்துள்ள இடங்களும். நிறுவனங்களும் அவை அமைந்துள்ள இடங்களும். அவ்வகையில் வந்து ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? அகலவத்த. ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? அகலவத்த. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து எங்கு அமைந்துள்ளது? தலவாக்கல. தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தேயிலை ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? தலவாக்கல. தெங்கு ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? நுணுவில. தெங்கு ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? நுணுவில. நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? வத்தலகொட. நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? வத்தலகொட. சிறவரை ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? மாத்தளை. சிறவரை ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? மாத்தளை. அடுத்த 11 தொடக்கம் 15 வரை உள்ள கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது என்ன? பொருந்தாமல் வந்து சோடிகள் காணப்படுகின்றன. அதை பொருந்தி அந்த இதில் 5 விடைகள் தந்திருக்கு. அதில் சரியான விடையை வந்து அடைப்புக்குறியில் வந்து போடட்டாம். அவ்வகையில் வந்து பண்டுவாசு தேவனுடைய அதாவது வந்து மன்னர்களும் அவர்களுடைய மனைவி பெயர்களும் வந்து தந்திருக்கு. இதில் வந்து பண்டுவாசு தேவனுடைய மனைவி பேர் என்ன? பத்தகச்சாயனா. பண்டுவாசு தேவனுடைய மனைவி பேர் என்ன? பத்தகச்சாயனா. அடுத்த காக்கவண்ண தீசன் அல்லது காவன் தீசனுடைய மனைவி பேர் என்ன? விகாரமா தேவி. காவன் தீசனுடைய இல்லை காக்கவண்ண தீசனுடைய மனைவி பேர் என்ன? விகாரமா தேவி. வட்டகாமினி அபயனுடைய மனைவி பேர் என்ன? சோமா தேவி. வட்டகாமினி அபயனுடைய மனைவி பேர் என்ன? சோமா தேவி. நிசங்கமெல்ல மன்னனுடைய மனைவி பேர் என்ன? கல்யாணவதி. நிசங்கமெல்ல மன்னனுடைய மனைவி பேர் என்ன? கல்யாணவதி. ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனுடைய மனைவி பேர் என்ன? வெங்கட ரங்கம்மாள். பண்டுவாசுதேவனுடைய மனைவி பேர் என்ன? பத்தகச்சாயனா. காக்கவண்ண திசனோட மனைவினுடைய பேர் என்ன? விகாரமா தேவி. வட்டகாமினி அப்பனுடைய மனைவி பேர் என்ன? சோமாதேவி. நிசங்கமெல்ல மனைவனுடைய பேர் என்ன? கல்யாணவதி. ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனுடைய மனைவி பேர் என்ன? வெங்கட ரங்கம்மாள். அடுத்த 12வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது ராச்சியமும் அதனுடன் தொடர்புடைய மன்னர்களும். குறிப்பாக அனுராதபுர ராச்சியத்துடன் தொடர்புடைய மன்னன் யார்? பண்டுகாபிய மன்னன். அனுராதபுர ராச்சியத்தோடு தொடர்புடைய அதாவது வந்து மன்னர்களும் அதை தலைநகரமாக்கிய நபர்களும் ராச்சியமும் அதை தலைநகரமாக்கிய மன்னர்கள் பற்றி தான் கேட்டிருக்கு. அனுராதபுரத்தை தலைநகரமாக்கியவன் பண்டுகாபியன். யாழ்ப்பாணத்தை தலைநகரமாக்கியவன் விஜயகூலங்கை சக்கரவர்த்தி நல்லூரை மையமாக கொண்டு. ஜாப்பகூவாவை தலைநகரமாக்கியவன் முதலாம் புவனேக பாகு. ஜாப்பகூவாவை தலைநகரமாக்கியவன் முதலாம் புவனேக பாகு. குருநாகலை தலைநகரமாக்கியவன் 2ஆம் புவனேக பாகு. குருநாகலை தலைநகரமாக்கியவன் 2ஆம் புவனேக பாகு. கம்பளையை தலைநகரமாக்கியவன் 4ஆம் புவனேக பாகு.
கம்பளையை தலைநகரமாக்கியவன் 4ஆம் புவனேகபாகு. அனுராதபுரத்தை தலைநகரமாக்கியவன் பண்டுகாபயன். யாழ்ப்பாணத்தை தலைநகரமாக்கியவன் விஜயகூலங்கை சக்கரவர்த்தி. யாப்பகூவாய் தலைநகரமாக்கியவன் 1ஆம் புவனேகபாகு. குருநாகலை தலைநகரமாக்கியவன் 2ஆம் புவனேகபாகு. கம்பளையை தலைநகரமாக்கியவன் 4ஆம் புவனேகபாகு. அடுத்த 13வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது, மன்னர்களும் அவர்களது காலத்தில் படையெடுத்து வந்த நபர்களும். மன்னர்களும் அவர்களுடைய காலத்தில் படையெடுத்து வந்த நபர்களும். முதலாவது சூரதிசன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் சேனன் குத்திகன். சூரதிசன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவர்கள் யார்? சேனன் குத்திகன். வங்கநாசிக திசன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் கரிகால சோழன். வங்கநாசிக திசன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் கரிகால சோழன். முதலாம் சேனன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் சிறிமார சிறிபல்லவன். முதலாம் சேனன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் சிறிமார சிறிபல்லவன். பராக்கிரம பாண்டியன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் மாகன். பராக்கிரம பாண்டியன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் மாகன். 2ஆம் பராக்கிரம பாகு காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் சந்திரபானு. 2ஆம் பராக்கிரம பாகு மன்னன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் சந்திரபானு. அடுத்தது என்ன? ஆண்டுகளும் அந்த ஆண்டில் அமைந்த மாகாணங்களும். மாகாணங்கள் உருவாகிய ஆண்டுகள் என்ற வகையில் வந்து நாங்கள் பார்க்கலாம். எத்தனையாவது கேள்விய? 14வது கேள்விய. அவ்வகையில் வந்து 1833ஆம் ஆண்டு மேல் மாகாணம். 1833ஆம் ஆண்டு மேல் மாகாணம். 1845ஆம் ஆண்டு வடமேல் மாகாணம். 1845 வடமேல் மாகாணம். 1873ஆம் ஆண்டு வடமத்திய மாகாணம். 1873ஆம் ஆண்டு வடமத்திய மாகாணம். 1886ஆம் ஆண்டு ஊவா மாகாணம். 1886ஆம் ஆண்டு ஊவா மாகாணம். 1889ஆம் ஆண்டு சப்ரகமுவ மாகாணம். 1889ஆம் ஆண்டு சப்ரகமுவ மாகாணம். 1833ஆம் ஆண்டு மேல் மாகாணம். 1845ஆம் ஆண்டு வடமேல் மாகாணம். 1873ஆம் ஆண்டு வடமத்திய மாகாணம். 1886ஆம் ஆண்டு ஊவா மாகாணம். 1889ஆம் ஆண்டு சப்ரகமுவ மாகாணம். அடுத்த 15வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது, 15வது கேள்வி என்ன? பிரித்தானிய ஆளுநர்களும் அவர்கள் புனரமைத்த அல்லது அவர்கள் சீரமைத்த குளங்களும். அவ்வகையில் வந்து ஹென்றி வோட் வந்து எந்த குளத்தை சீரமைத்த? ரக்காமவாவியை வந்து சீரமைத்த. ஹென்றி கோட்டால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்ன? ரக்காவாவி அல்லது ஆளுநர்களுடன் தொடர்புடைய குளங்கள் என்ற வகையிலையும் நாங்கள் பார்க்கலாம். ஹென்றி வோட்டுடன் தொடர்புடைய குளம் என்ன? ரக்காமவாவி. ஹெர்கியூலிஸ் ரொபின்சனுடன் தொடர்புடைய குளம் என்ன? திஸ்ஸ மகாராமவாவி. ஹென்றி கோட்டால வந்து தொடர்புடைய குளம் என்ன? ரக்காமவாவி. ஹெர்கியூலிஸ் ரொபின்சனுடன் தொடர்புடைய குளம் என்ன? திஸ்ஸ மகாராமவாவி. வில்லியம் கிரகரியுடன் தொடர்புடைய குளம் என்ன? கந்தலாய் குளம். வில்லியம் கிரகரியோடு தொடர்புடைய குளம் என்ன? கந்தலாய் குளம். ஆதர் கோடருடன் தொடர்புடைய குளம் என்ன? கலாவாவி. வெச் ரிச்வேயுடன் தொடர்புடைய குளம் என்ன? நாச்சதுவாவி. ஹென்றி வோட்டால வந்து தொடர்புடைய குளம் என்ன? ரக்காவாவி. ஹெர்கியூலிஸ் ரொபின்சனுடன் தொடர்புடைய குளம் என்ன? திஸ்ஸ மகாராமவாவி. வில்லியம் கிரகரியினால் தொடர்புடைய குளம் என்ன? கந்தலாய் குளம். ஆதர் கோடருடன் தொடர்புடைய குளம் என்ன? கலாவாவி. வெச் ரிச்வேயுடன் தொடர்புடைய குளம் என்ன? நாச்சதுவாவி. அடுத்த 16 தொடக்கம் 20 வரையுள்ள வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். 16 தொடக்கம் 20 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடையை வந்து தெரிவு செய்து அதை அடைப்பு புள்ளிக்கோளில் வந்து இடட்டாம்.
அவ்வகையில் வந்து மேல் வருவனவற்றுள் தம்பதனிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அடங்கிய தொகுதி. அவ்வகையில் வந்து தம்பதனிய காலத்தில் வந்து எழுதப்பட்ட நூல் என்ன? ஹத்வனகல விகார வம்சய, ஹத்வனகல விகார வம்சய. போசச்ச பஞ்சுசா, போசச்ச பஞ்சுசா. அடுத்த நூல் என்ன? பூஜா வலிய. சத்தர்ம ரத்தினாவலிய. அடுத்த தைமஞ்ச காமதேனு போன்ற நூல்கள் வந்து தம்பதனிய காலத்தில் வந்து எழுதப்பட்ட நூல்கள். என்ன? ஹத்தவனகல விகார வம்சய, போசஞ்ச மஞ்சுசா, பூஜா வலிய, சத்தர்ம ரத்தினாவலிய, தைமஞ்ச காமதேனு போன்ற நூல்கள் வந்து தம்பதனிய காலத்தில் வந்து எழுதப்பட்ட நூல்கள். அடுத்து 17வது கேள்வி என்ன? மேல் வருவனவற்றுள் லம்பகர்ண வம்சத்துடன் தொடர்புடைய அரசர்கள் என்ற வகையில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவ்வகையில் வந்து லம்பகர்ண வம்சத்துடன் தொடர்புடைய அரசர்கள் யார்? வசபன், வங்கநாசிகதிசன், முதலாம் கஜபாகு, மகல்லகனாக, பாடிகதிச. யார் யார்? வசபன், வங்கநாசிகதிசன், முதலாம் கஜபாகு, மகல்லகனாக, பாடிகதிச போன்றவர்கள் வந்து லம்பகர்ண வம்சத்தின் அரசர்களின் பெயர்கள். அடுத்த 18வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது என்ன? மேல் வருவனவற்றுள் கண்டி ராச்சியத்தின் இறுதி மன்னர்களின் பெயர்களை சரியான காலக்கிரம வரிசையை கொண்ட தொகுதி என்ன? அதாவது வந்து கண்டி ராச்சியத்தின் இறுதி மன்னர்களுடைய வரிசை, அதாவது வந்து காலங்களுக்கு அமைவாக வந்து ஒழுங்குபடுத்தி காணப்படுது. அந்த சரியான ஒழுங்குபடுத்தலை கொண்ட தொகுதியை வந்து கண்டுபிடிக்க சொல்லிவிடாது. அவ்வகையில் வந்து முதலாம் மன்னன் யார்? நரேந்திர சிங்கன். அடுத்த வந்து சரியான விடைய நரேந்திர சிங்கன். அடுத்த ஸ்ரீ விஜய ராயசிங்கன், கீர்த்திசிர் ராயசிங்கன், ராயதி ராயசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். கண்டி ராச்சியத்தில் வந்து இறுதி காலப்பகுதியில் வந்து ஆட்சி புரிந்த மன்னர்கள் யார்? நரேந்திர சிங்கன், விஜயராயசிங்கன், கீர்த்திசிர் ராயசிங்கன், ராயாத்தி ராயசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் போன்றவர்கள் வந்து குறிப்பிடலாம். அடுத்த 19வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது மேல் வருவனவற்றுள் இலங்கை தேசாதிபதிகளின் பெயர்களை கொண்ட வரிசையை வந்து குறிப்பிடலாம். அவ்வகையில் வந்து இலங்கையின் தேசாதிபதிகளின் பெயர்களை சரியான காலக்கிரம வரிசையில் வந்து குறிப்பிடுற விட என்னண்டா ஹென்றி மேசன் மூர், சோல்பெரி, ஒலிவர் குலத்திலக, வில்லியம் கோபெல்லாவ. ஹென்றி மேசன் மூர், சோல்பெரி, ஒலிவர் குலத்திலக, வில்லியம் கோபெல்லாவ. அடுத்த 20வது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது மேல் வருவனவற்றுள் இலங்கையின் நிதி அமைச்சர்களின் பெயர்களை காலக்கிரம வரிசையின்படி குறிப்பிடுக. அவ்வகையில் வந்து இலங்கை நிதியமைச்சர்கள் ஒழுங்கு ஜே.ஆர். ஜெயவர்தன, எம்.டி.எச். ஜெயவர்தன, ஸ்டாலினி சொய்சா, பிலிப் டயஸ் பண்டரநாயக்க, வி.பி. வன்னிநாயக்க. இலங்கை நிதியமைச்சரின் ஒழுங்கு என்ன? ஜே.ஆர். ஜெயவர்தன, எம்.டி.எச். ஜெயவர்தன, ஸ்டாலினி சொய்சா, பிலிப் டயஸ் பண்டரநாயக்க, வி.பி. வன்னிநாயக்க. 20 கேள்விகளும் முழுமையான விடைகள் நான் தந்துவிட்டேன்.